உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வந்திருக்கு. அந்த சட்டம் தொடர்பான விடயத்தை தான் உங்களோட வந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்து எலும்பு முறிவு இல்லாமல் இரத்த காயம் ஏற்படுத்தா வந்து எவ்வளவும் அடிக்கலாம். அது பெண்ணுக்கு மட்டுமட்டு இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் எலும்பு முறிவு ஏற்படாத வகையிலையும் இரத்தம் பெறாத அளவுலையும் வந்து நீங்கள் அவர்களை வந்து எவ்வளவும் தாக்கலாம். அப்படி தாக்கி அவர்களுக்கு எலும்பு முறிவு அல்லது இரத்தம் வர அளவுக்கு அந்த காயம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு ஒரு 15 நாள் ஜெயில் தண்டனை வழங்கப்படும். இதுதான் வந்து புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த சட்டம் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து மிகவும் பேசு பொருளாக இருந்தது. அப்படி சம்பந்தமான நியூஸ் அந்த அடிப்படையில் வந்து நான் போய் அந்த நியூஸை கிளிக் செஞ்சு பார்த்ததுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட வந்து தனது எல்லைக்கரையோரத்தை வந்து பகிர்ந்து கொள்கிற ஒரு நாடு, ஒரு முஸ்லீம் நாடு. அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த சில வருடங்களுக்கு முதல் வந்து வேறு ஒரு தரப்பால் வந்து ஆட்சி நடத்தப்பட்டது. அந்த ஆட்சி நடத்தப்பட்டதை வந்து தாலிபான் என்று சொல்லப்படுற அமைப்பு வந்து யுத்தம் பல வருடங்களாக மேற்கொண்டு அந்த ஆட்சியை வந்து கவிழ்த்து தாலிபானை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தவர். இவங்களை இந்த தாலிபான் அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய சுதந்திரங்களுக்கு வந்து மிகவும் எதிரான ஒரு அமைப்பாக வந்து சித்தரிக்கப்படும் ஒரு அமைப்பு. என்று சொன்னால் பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லாத ஒரு தன்மையை வந்து நாடளாவிய ரீதியில் வந்து கொண்டு வர ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் வந்து இப்போ புதிய சட்டம் ஒன்றை வந்து வெளியிட்டிருக்கு. அந்த சட்டத்தில் வந்து வீட்டில் வந்து மனைவியோடைய அல்லது பெண் தரப்பு யாரோடையும் உங்களுக்கு சண்டை வந்துன்னு சொன்னால் அந்த ஆண் தரப்பு வந்து அந்த பெண்களுக்கு வந்து எலும்பு முறிவு மற்றும் இரத்த பெறக்கூடிய அளவில் வந்து காயம் ஏற்படுத்தாத வகையில் வந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். எவ்வளவுக்கும் தாக்குதல் நடத்தலாம். அவர்களுக்கு எந்த விதமான தண்டனைகளும் வழங்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த ஆணால் வந்து அந்த பெண் தாக்கப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுன்னு சொன்னால் அந்த ஆணுக்கு 15 நாள் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வெறும் 15 நாட்கள் மட்டும்தான். ஒருவேளை அந்த ஆணால் அந்த பெண்ணுக்கு அடிக்கப்பட்டு ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆண் துணை இல்லாமல் காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போய்க்கையோ அல்லது வைத்தியசாலைக்கு போய்க்கையோ எங்கே ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு எங்கே போகிறேன்னு சொன்னாலும் ஒரு ஆண் துணை இல்லாமல் வெளியே போகலான்ற அந்த சட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீதிபதிக்கு வந்து காயம் ஏற்பட்டதில் எலும்பு முறிவு சம்பந்தமான விஷயங்களை வந்து நீதிபதிக்கு கூட அந்த இடத்துல ஒரு ஆண் துணையோடு இருந்து முழுமையாக உடை அணிந்தபடி தான் அந்த காயத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு புதிய சட்டமும் அங்கே இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலங்களில் இருந்த சமூக அமைப்பு முறையை இப்பொழுது தாலிபான் அமைப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சமுதாயத்தை வந்து 4 பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மத தலைவர்கள், மற்றது உயர்மட்ட தரப்பினர், அடுத்தது நடுத்தர மட்ட தரப்பினர், அடுத்தது அடித்தட்டு மக்கள்னு சொல்லி 4 வகை. அப்போ எங்களை இதில் முதல் தெரியும் இதே தமிழர்களில் வந்து இந்த சாதி முறைமை வந்து முந்தி இருந்தது. அது இப்போ இல்லாமல் போய் ஒளிஞ்சு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வந்து தாலிபான்கள் வந்து தங்களுடைய ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த முறையை மீண்டும் கொண்டு வந்திருக்கணும். அதாவது மத தலைவர்கள், உயர்மட்ட தரப்பினர், அடுத்தது நடுத்தர மட்ட தரப்பினர், அடுத்தது கீழ்த்தட்டு தரப்பினர் என்று சொல்லி இந்த 4 தரப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 4 தரப்பினர்களில் வந்து குற்றங்கள் இழைக்கப்பட்டால் அவர்களுடைய தரப்பினர்கள், அதாவது அந்த சமூகத்தில் இருக்கிறவர்களுடைய பிரிவு என்ன பிரிவுன்றதை பார்த்து தான் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது மதகுரு ஒருவரால் குற்றம் விளைவிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை இல்லை. உயர்மட்ட தரப்பினருக்கும் ஒரு அடித்தர மட்ட தரப்பினருக்கும் வந்து ஒரு சண்டை வருது. அதில் வந்து உயர்மட்ட தரப்பினரெல்லாம் பிழை இருந்து அடித்தர மக்களுக்கு வந்து குற்றம் விளைவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர்மட்ட தரப்பினருக்கு தண்டனைகள் வழங்கப்படாது என்று சொல்லி ஒரு முறை ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற வசதியான ஆட்கள், மதகுருமார்கள் எல்லாரையுமே ஆப்கானிஸ்தான் தங்களுடைய ஆதரவு ஆட்களாக கொண்டு வரதுக்காக இந்த முறையை கொண்டு வந்ததாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹிபதுல்லா அகம்சுதான்னு சொல்லப்படுற அந்த தாலிபான் அமைப்பினுடைய தலைவர் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். 2009ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய சட்டம் இருந்தது பெண்களுக்காக. அந்த பழைய சட்டம் தற்பொழுது அதிரடியாக நீக்கப்பட்டு இந்த புதிய சட்டம் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் பெண்ணடிமைத்தனம் வந்து தாலிபானில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு உலகளாவிய ரீதியில் சமூக ரீதியான ஒரு முறைகேடான ஒரு விஷயம். உலக நாடுகள் எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் உலகத்தில் வந்து இப்போ தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக வந்து யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன சொன்னால் நேட்டோவில் சேரப்போன்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வந்து
உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரானை பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுகுண்டு தயாரிக்கிறதாக சொல்லி அமெரிக்கா அவர்கள் மீது போர் தொடுத்து இப்போ அது உலகளாவிய ரீதியில் பொருளாதார பின்னடைவுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. ஆனால் தேவையில்லாத விடயங்களுக்காக எல்லாம் சண்டையிடுற இந்த உலக வல்லரசுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு நாட்டில் பெண்கள் பாதிக்கப்படுறார்கள், அவர்களுடைய சுதந்திரத்தை முன்னெடுக்கணும் என்று சொல்லி வாரது குறைவாகத்தான் இருக்கிறது. அரசியலுக்காகவும் அந்தந்த நாட்டினுடைய சுய லாபங்களுக்காகவும் தான் இந்த யுத்தம் நடக்குதே தவிர இந்த பெண்ணடிமைத்தனங்கள், சமூக சீர்கேடு அப்படியான விடயங்களுக்காக வாரது மிக குறைவாக இருக்கிறது. இந்த விஷயத்தை, இந்த தாலிபான் தொடர்பான விஷயங்களை ஐநா சபைகள் கூட பொறுப்படுத்தி செய்யாமல் இருக்கிறது மிகுந்த மனவர்த்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த சில வருடங்களுக்கு முதல் கூட அமெரிக்கா இந்த ஆப்கானிஸ்தானில் அவர்களை தாலிபான்களை அழிப்பதற்காக சண்டையிட்டு கொண்டிருந்தவர்கள் அவர்களால் வெற்றி பெற முடியாமல் வெளியே வந்திருந்தாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் உலக நாடுகள், உலக மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த தாலிபான்கள் இருக்கிற பெண்களுக்காக பேசி அவர்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய சமூக வலைதளம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.